அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராதாபுரத்தில் குழந்தை சஞ்சயின் கழுத்தை நெரித்து கொன்று வாஷிங் மிஷினில் போட்டு வைத்திருந்த எதிர் வீட்டு பெண் தற்போது வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தன் குழந்தை விபத்தில் இறந்த நிலையில் எதிர் வீட்டார் குழந்தையுடன் மகிழ்ச்சியுடன் இருப்பது பொறுக்கவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் குழந்தையை அவர் புதைக்க திட்டமிட்டதாக தற்போது அதிர்ச்சி தகவலை கூறியிருக்கிறார். நெல்லை ராதாபுரத்தில் 3 வயது ஆண் குழந்தையை எதிர்வீட்டு பெண் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை நெல்லையிலிருந்து இணையும் செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, தற்போது இந்த குற்றச்சாட்டை பெற்றிருக்கும் பெண் என்ன வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார்? திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தை அடுத்த ஆத்தங்குறிச்சி பகுதியை சார்ந்தவர் சஞ்சய். இவரது விக்னேஷ், இவரது மகன் சஞ்சய் 3 வயது ஆன இவர் இன்றைக்கு காலை 9 மணிக்கு இந்த பகுதியில், அதாவது நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டியிருக்கக்கூடிய இந்த தெருவில் விளையாடி கொண்டிருந்ததாக தெரிகிறது. இந்த வீட்டில் தான், அந்த எதிரே இருக்கக்கூடிய இந்த வீட்டில் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தடயவியல் உதவி இயக்குநர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த சூழலில் இன்று காலை இந்த குழந்தை விளையாடி கொண்டிருந்த குழந்தையை தங்கள் வீட்டிற்கு, அதாவது தன்னுடைய தகப்பனார் அங்கன்வாடிக்கு அழைத்து செல்வதற்காக தேடுவார் என்ற நினைப்பில் அந்த குழந்தை தனது வீட்டிற்கு நடந்து கொண்டு சென்றிருந்த போது இந்த வீட்டில் இருந்த தங்கம்மாள் அந்த குழந்தையை தன் வீட்டிற்குள் அழைத்து சென்று அவரை கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததாக தெரிகிறது. தொடர்ந்து தனது வீட்டில் இருக்கக்கூடிய துணி துவைக்கும் இயந்திரத்தில் சாக்கு மூட்டையில் கட்டி தலைகீழாக அந்த இயந்திரத்தில் போட்டு துணியையும் மேலே போட்டு மூடி வைத்ததாக தெரிகிறது. தொடர்ந்து ஏற்கனவே கொலை செய்யக்கூடிய நோக்கில் வீட்டின் பின்புறம் கொலை செய்து அந்த குழந்தையை புதைக்கக்கூடிய நோக்கில் வீட்டின் பின்புறம் இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் குழி தோண்டியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த சூழலில் தான் குழந்தையை காணவில்லை என ராதாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் முழுமையாக தேடிய நிலையிலும் குழந்தை கிடைக்காத நிலையில் அந்த தங்கத்தின் மீது அவர்கள் போலீசுக்கு கிடைத்த அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட டவுட்டின் காரணமாக, அவர்களுக்கு சந்தேகம் காரணமாக அவரை தீவிரமாக விசாரித்ததன் அடிப்படையில் தீவிர விசாரணைக்கு பிறகு குழந்தையை அந்த துணி துவைக்கும் இயந்திரத்தில் வாஷிங் மிஷினில் வைத்ததை ஒப்புக்கொண்டார். தலைகளாக இருந்த குழந்தையை மீட்டு உடற்கூறு பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து சம்பவ இடத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் ஆய்வு மேற்கொண்டார். தற்போது இந்த பகுதியில் அந்த குழி தோண்டியதாக கூறப்படக்கூடிய அந்த பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய உதவி இயக்குனர், தடயவியல் உதவி இயக்குனர் ஆனந்தி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நம்ம நேரடியாக பார்த்து வருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய தடயங்களையும் அவர் சேகரித்ததாக தெரிகிறது. ஏற்கனவே அவர் மன உளைச்சலில் இருந்ததாக, தன்னுடைய மகன் விபத்தில் உயிரிழந்ததன் காரணமாக மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் எதிர் வீட்டை சேர்ந்தவர்கள் 2 குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பது பொறுக்காமல் அந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்ற நோக்கில் திட்டமிட்டு அந்த குழந்தையை வீட்டிற்குள் இழுத்து கழுத்தை நிறுத்தி கொலை செய்து தலைகீழாக அந்த சாக்கில் கட்டி அந்த வாஷிங் மிஷினில் போட்டிருந்த தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கிய அடிப்படையில் தன்னுடைய அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது பொறுக்காமலேயே இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அந்த வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. இன்று இரவே உடற்கூறு பரிசோதனை முடித்து உடனடியாக உடலை உறவினர்களும் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்காக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்புதல் பெற்று திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டீனிடம் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த உடற்கூறு பரிசோதனையை தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து இன்றே உடலை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிய வருகிறது. தற்போது சம்பவ இடத்துல அந்த அந்த தடயவியலினுடைய உதவி இயக்குனர் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். சிவமணி, 3 வயது குழந்தையை கொலை செய்த இந்த விவகாரம் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது காவல்துறையினரும் தடயங்களை சேகரித்து வருகிறார்கள். இதில் வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அது தொடர்பாக என்ன தெரிவிக்கின்றனர் காவல்துறையினர்? நிச்சயமாக, அதாவது அந்த குழந்தையினுடைய தாய் நம்முடைய கூறும்போது இந்த சம்பவத்தில் அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் தொடர்பு இருக்கிறது, அனைவரையும் தண்டிக்க வேண்டும் என அவர் ஆவேசமாக தெரிவித்தார். ஆனால் தற்போது அந்த குழந்தை காலையில் அவர் மட்டுமே, அதாவது அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படக்கூடிய தங்கம் மட்டுமே வீட்டில் இருந்துள்ளார். இந்த குழந்தை அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய தன்னுடைய பெரியப்பா வீட்டிலிருந்து தனது வீட்டிற்கு நடந்து செல்லக்கூடிய நிலையில் அப்போது அந்த குழந்தையை தனது வீட்டிற்குள் இழுத்து, அதாவது அந்த வீட்டிற்கு 2 வாசல்கள் இருக்கிறது, ஒரு வாசல் வழியாக குழந்தையை இழுத்து அவர் உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார். அழைத்து சென்று கழுத்தை நெரித்து கொலை செய்து தலைகீழாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாஷிங் மிஷினில் அவர் தலைகீழாக, துணி துவைக்கும் இயந்திரத்தில் தலைகீழாக அவர்
வைத்து துணியையும் மேலே போட்டு சந்தேகம் ஏற்படாமல் துணியையும் மேலே போட்டு மூடியிருப்பதாக தெரிய வருகிறது. இரவு நேரத்தில் குழந்தையை பின்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த தென்னை மரத்திற்கு அருகிலே குழியை தோண்டி புதைத்து விடலாம் என நினைத்ததாக கூறப்படுகிறது. இந்த அடிப்படையில் அதற்கான குழியை தோண்டும் முயற்சியில் ஈடுபட்ட போது அந்த பகுதி சற்று கடினமாக இருந்ததால் அந்த குழி தோண்டும் நடவடிக்கை அவர் கைவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அவர் மேலே முழுமையாக தெருவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த உறவினர்கள் அனைவருக்குமே அவர் மீதுதான் சந்தேகம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். முதலாவதாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டது எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. குழந்தை வீட்டிற்குள் எங்கேயும் தேடியும் கிடைக்காத நிலையில் காவல்துறையினர் உறவினர்களும் வெளியே சென்று விட்டார்கள். பிறகாக அவரிடம் மீண்டும் விசாரணையை தொடர்ந்து நடத்திய நிலையில் அவர் முன்னுக்கு பின்னாக விசாரணையில் கொடுத்த தகவலின் அடிப்படையிலேயே தொடர்ந்து அவர் காவல்துறை விசாரணையில் அந்த குழந்தையை உள்ளே வைத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. கொலை செய்து தொடர்ந்து இந்த சம்பவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த கிராமம் முழுமையாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது குழந்தை மீட்கப்பட்டு உடற்கூறு பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் காவல் நிலையத்தில் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய வேறு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர்கிட்ட விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா, இதில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விரிவான விசாரணை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி. கொலை செய்யப்பட்ட 3 வயது குழந்தையின் உறவினர்கள் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். காலையில் 8:45 சார், நான் வேலைக்கு குளத்தேலைக்கு போயிட்டு பிள்ளை எங்க வீட்டுல வந்து பிள்ளை எங்க மச்சான் வீட்டுக்கு தான் போயிட்டு பழுன்னு வச்சு விளாண்டுட்டு ரிட்டர்ன் திரும்பதான் பிள்ளைய கரகரன்னு இழுத்து உள்ள அமுக்கி வாய வச்சு அமுக்கி வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டிருக்கா. யாருமே பார்க்க சார், நாங்க 100 தடவை அதுல பார்த்ததுக்கு இல்லேன்னுட்டாலே 100 தடவை நான் அதுல பார்த்து அதுலதான் போனுக்கு மேல போனு ஊர்லாம் எங்க அண்ணன் மாதிரிலாம் தேடி ஊருக்கு மேல போன் போட்டு என் பிள்ளைய காங்கலையேன்னு சொல்லி எங்க வரலையேன்னுட்டா. எங்க அக்காட்ட கூட அவ எதுக்கு இங்க வர போறான், ஓ பிள்ளைய எங்க கையில கொண்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு ஏமாத்திட்டாளே. நான் என்ன செய்வேன் என் பிள்ளைக்கு? அவ இருக்கு, அவ ராஜ்யம் கணக்கு, அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். இல்லைன்னா நான் உயிரோட வாழ மாட்டேன், இன்னைக்கு நைட்டே நான் செத்துருவேன். இதுதான் சார் இது. என் பிள்ளை எப்படி துடிக்க செத்துச்சோ அதே போல அவ துடிக்க சாவணும்.